ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சித்தி சதீஷ். இந்த விளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர தின விளாக் அன்னைக்கு எடுத்த ஒரு குட்டி விளாக் தான். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பரேடு நடக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பரேடு பண்ணக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து அவங்க ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில் உள்ள கிரவுண்டு, ஒரு சின்ன கிரவுண்டு தான். அதை பார்த்தீங்கன்னா சுற்றி சைடில் ஷெட்டு போட்டு வச்சுருந்தாங்க ஆடியன்ஸ் பார்க்கக்கு. இது எந்த இடத்துல நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்டில் தான் நடந்துகிட்ருக்கு. அங்கே தான் வந்திருந்தோம் பார்க்குக்கு. எங்கள் குட்டீஸ்லாம் பாருங்கள் என்ன இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பரேடு பார்த்தது கிடையாது. அதனால ரொம்ப இதாக இருக்கோம், அவளோட இருக்கோம் பார்க்குக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடியாகி தொடங்கிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்குள்ள சவுண்டு வந்து நம்ம ஃபோனில் போட முடியாது. ஏன்னா மற்ற ஆடியன்ஸ் சவுண்டு நல்லா கேட்டுட்ருக்கு. அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்டுகிட்டு கச்சபச்சன்னு இருக்குது. அதனால தான் சவுண்டை நான் கட் பண்ணிட்டேன். எங்கேயாவது வாய்ப்பு இருக்கும்போது அந்த சவுண்டை நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பரேடு பண்ணங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே கிரவுண்டில் நிற்கிறாங்க. சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. அதனால் ஸ்டார்ட் பண்ணக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. She Rajasthana joined as Administrative Officer at OEC Academy on 1st August 1989. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருந்த சீஃப் கெஸ்ட்டு கொடியை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த கிரவுண்டை ஒரு ரவுண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பரேடு அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட்ஸ், அதாவது காரில் ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப அந்த பரேடு நடக்கும், ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ அவர் அது வந்துகிட்டே இருக்கார். அந்த கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக தான் வரும். இந்த கிரவுண்டை பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காரு. இனி பார்த்தீங்கன்னா பரேடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா பரேடு பண்ணி முடிச்சிட்டாங்க. இங்கே உள்ள குட்டீஸ்லாம் அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கு ரெடி ஆகியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இந்த கிரவுண்டில் தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. சாங்கு வந்து எல்லாமே சுதந்திர தின பாட்டு தான் இருக்குது. இவங்க மட்டும் இல்லைங்க, அந்த மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு பாட்டுக்கே கிட்டத்தட்ட 30-40 பேர்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அது சூப்பராக இருந்தது பார்த்துட்டு. உட்கார்ல आज के इस भव्य परेड का उत्साह और परेड विसर्जन के लिए जहां हर किसी के मन में यह भावना, यह उत्साह अंकुरित हो रहा है, जिसे हमें शब्दों में व्यक्त किया जाए तो ये कहना होगा இப்போ பார்த்தீங்கன்னா பரேடு முடிஞ்சு எல்லாருமே கிரவுண்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அப்புறம் அந்த மியூசிக் வாசிக்கிறவங்களுமே அவங்க மட்டும் தான் கடைசியாக வெளியில் போவாங்க. இப்போ அவங்களுமே வெளியில் போயிட்டாங்க. அதுக்கு அப்புறம் வந்து அந்த ஷெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதில் வந்து சேஃப்டியாக எப்படி ஒருத்தங்களை இறக்குறது அப்படிங்கிறத பண்ணி காட்டியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, மழையும் இல்லை. அந்த டைம் அங்கே பார்த்தீங்கன்னா செம மழை. ஆனால் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது வெயிலும் இல்லை, மழையும் இல்லை. அந்த ஒரு கிளைமேட் இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னா எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்திருக்கும். எனக்கு கிரவுண்டு பார்த்திங்களா வெயில் நல்லா இருக்கும் அங்கே. ஆனால் நாங்கள் போன டைமு மழை, ஆனால் அன்னைக்கு மழையும் இல்லை வெயிலும் இல்லாமல் அப்படி இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா குட்டீஸுகள் கூட பெர்ஃபார்மன்ஸு டான்ஸ் அழகாக இருந்துச்சு. அந்த ட்ரெஸ் காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எந்த காஸ்ட்யூம் இருக்கோ அதே மாதிரி தான் போட்டு நிறைய பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டான்ஸில் ஒன்றுமே பாட்டு போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதனால் சும்மா சவுண்டை கட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஒரு கிளிப் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் குட்டீஸ்லாம் நிறைய
நிறைய பேர் ஒரு டான்ஸுக்கே கிட்டத்தட்ட 40-50 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த கிரவுண்டு ஃபுல்லுமே நிறைஞ்சிருந்து அதை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்க மொத்த பசங்களுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பண்ணதுமே கரெக்டாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த குட்டீஸோட காஸ்டியூம் எல்லாமே சேமாக அழகாக இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லாமே சேமாக இருந்த ட்ரெஸ்ஸு. அதுவும் விதவிதமான காஸ்டியூம்ஸாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கக்கு அவங்க டான்ஸை விட அவங்க ட்ரெஸ் காஸ்டியூம் சூப்பராக இருந்துச்சு. அடுத்த கடைசியாக பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் சேர்ந்து ஆடி கிரவுண்ட்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இதோட கடைசியாக முடிஞ்சிருச்சு ப்ரோக்ராமு. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா மூவர்ண பலூன் இருக்குல்ல, பலூனில் 3 கலர் அதை வச்சு பலூன், அதாவது ஹீலியம் பலூன் அதை ஊதி மேலே பறக்க விட்டுட்டாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அங்கே தான் பலூன் வச்சுருக்காங்க. நிறைய பலூன் ஊதி வச்சுருந்தாங்க. அது கடைசியாக கடைசி முடிவில் அந்த பலூனை தான் பறக்க விட்டுருந்தாங்க. அது பறந்து போகும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வானத்தில் ரொம்ப தூரமாக போயிடுச்சு. கொஞ்சம் நேரமாக அப்படி பார்த்துட்டே இருந்தோம். அது போகிறது வரைக்குமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன் அது எவ்வளோ தூரம் போகுது அந்த அளவுக்கு வர நான் அப்படியே வீடியோ எடுத்து பார்த்துட்டே இருந்தோம். பார்த்துட்டிங்கன்னா வீடியோ எடிட் பண்ணி போட கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அதனால தான் வீடியோவும் லேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணி போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா இப்படி ஒரு நேரடியாக பார்க்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஹோட்டலில் பார்ட்டி இருந்துச்சு. அந்த பார்ட்டிக்கு எங்கள் குட்டீஸ்கள் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. காப்பிரைட் ப்ராப்ளம் வரனால பாட்டு மியூசிக் போட முடியலை. சும்மா அவங்க ஆடுறது மட்டும் லைட்டாக கிளிப் மட்டும் வீடியோ வச்சுருந்தேன். டான்ஸு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். அதனால ஒருக்கா 2 தடவை மட்டும் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட்டியில் டான்ஸ் ஆடிட்டாங்க. ஆனால் சூப்பராக ஆடிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முழுசாக வாட்ச் பண்ணதுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஒன்ஸ் அகெயின் நான் உங்கள் சித்து சதீஷ். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.